சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து தொடர்ந்து விஜயை வந்து விமர்சனம் செஞ்சுட்டே இருக்காரு. விஜய் எங்கெல்லாம் பயணம் வருகிறாரோ அங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு பாடை தயாராகி விடுகிறது. ஆனா சாட்டை துரைமுருகன் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, விஜய் எந்த தொகுதியில நிற்பாரோ அதே தொகுதியில நானும் போட்டியிடுவேன். இப்ப நிக்கலாம், அதுக்கெல்லாம் ஜனநாயகத்தில் உரிமை இருக்கு. எந்த தொகுதியிலையும் ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சே தேர்தலில் நிற்கிற கூமுட்டைகளை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சரி, இப்போ இவன் ஏன் என்ன விமர்சிக்கிறான்? நான் தாவைக்கெல்லாம் இப்போ தான் சேர்ந்திருக்கேன், எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கேம்பெயின் செக்ரட்டரின்னு தந்துட்டாங்க, நான் நாளைக்கு இந்த கட்சியை விட்டு போயிடுவேன்னு சொல்றதுக்கு இவருக்கு யார் உரிமை கொடுத்தது? என்ன காரணம்னா, இனி நான் பேச போறேன். நான் இதுவரையும் பேசல தாவேகா மேடையில். நான் தான் இவன் கட்சி தொடங்கிய நாளில் இருந்து இவன் ஒரு கங்காணி, இவன் காட்டி கொடுக்கிறவன், இவன் சனாதன கும்பலுக்கான கைக்கூலி, இவன் தமிழீழ விடுதலையை கொச்சைப்படுத்தினவன், உலகத்தினுடைய தமிழ் தேசிய தலைவத்தின் தன்னிகரற்ற தலைவன் அழுக்காக்கிய அயோக்கியன், அவருடைய உடன் பிறந்த அண்ணனை பற்றி பீக்காலி பையன் சொன்ன ராஸ்கல் இவன்.